யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வஜ்ரனகாய வித்மகே தீஷ்டதன்ஸ்டாய தீமகி தன்னோ நரசிம்ம பிரசோதயாத். இப்ப நம்ம அடுத்து பார்க்க இருக்க பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா பூச நட்சத்திரம். இந்த பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களோட பலன்களை பார்ப்போம். இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் வாழ்க்கையின் முழுமையான பலன்களை பலம் பெற தட்சிணாமூர்த்தி சிவபெருமானின் சுரூபமான தட்சிணாமூர்த்தி வழிபாடும் சனி பகவானின் மற்றும் முருகப்பெருமானின் ஆகியோர் தெய்வங்களை வணங்க வேண்டும். பூச நட்சத்திற்கான விரிவான வழிபாடு. அதிதேவதை குரு. பூச நட்சத்திரத்தின் அதிதேவதை குரு. அதே போல தட்சிணாமூர்த்தி குரு பகவான் ஆவார். இவரை வேலைக்கிழமையில் வழிபடுவதால் அறிவு, ஞானம் மற்றும் சிறந்த வழிகாட்டுதல் கிடைக்கும். ஒவ்வொரு வேலைக்கிழமையும் தட்சிணாமூர்த்திக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி நீங்க வழிபட்டுனே வாங்க. ஒவ்வொரு வேலைக்கிழமையும் தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் போட்டுவாங்க. கண்டிப்பா உங்களுக்கு நீங்க இருக்க அந்த குழப்ப நிலையில இருந்து வெளில நீங்களே தன்னிச்சையா முடிவெடுத்து உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தக்கூடிய ஒரு பலம் கிடைக்கும். அதே போல அதிபதியான சனி பகவான். சனி பகவான் அப்படின்றது சனி பகவானுக்கு பொதுவா ஒரு இதை சொல்லணும்னா, சனி பகவானுக்கு பெரியவங்களை மதிச்சே ஆகணும். பெண்களை மதிக்கணும், பெரியவங்களை மதிக்கணும். இது ரெண்டு மதிப்பும் நம்ம பண்ணோம்னாலே சனி பகவான் ரொம்ப சந்தோஷப்படுவார். அது மட்டுமின்றி ஏழைகளுக்கு உதவுவது, பசின்னு இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, அதே போல கல்விக்கு பணம் கொடுத்து உதவுதல், அதாவது உங்களால் முடிந்தவரை அதுக்காக நீங்க இழுத்து போட்டு செய்யணும்னு சொல்ல, உங்க சக்திக்கு என்ன முடியுமோ அதை நீங்க செய்யலாம். அதே போல சனி பகவானுக்கு சனிக்கிழமையில நல்லெண்ணெயில தீபம் போட்டு வழிபட்டு வந்தீங்கனாலே போறோம். நல்லெண்ணெயில தீபம் போட்டு வழிபடுறதாலே போறோம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவருக்கு நல்லெண்ணெயில தீபம் போட்டு வழிபட்டு கொண்டு வாருங்கள். கண்டிப்பா அதுவும் உங்களுக்கு பெரிய பலம் தரும். விசேஷ தெய்வமான பூச நட்சத்திரத்திற்குரிய வடிவங்களில் ஒன்று முருகன். முருகன்ல முருகர் வழிபாடு மிகவும் சிறந்தது. அதுவும் சஷ்டி கிருத்திகை இந்த ரெண்டு இதுலயும் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது மிகவும் சிறந்தது. எதிரிகளை வெல்லக்கூடியது. அதே போல முருகப்பெருமானோட வேல் இன்னைக்கு எல்லார் வீட்லயும் கேஷுவலா இருக்கு வேலுன்றது. பட் வேல் வீட்டுல வச்சிருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. சாரி, ஆமா, வேல் வீட்டுல வச்சிருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அந்த முருகப்பெருமானோட வேலை அனுதினமும் பூஜிக்க வேண்டும். டெய்லி கொஞ்சோண்டு ஒரு கப்புல பால் அபிஷேகம் பண்ணிட்டு அந்த முருகப்பெருமானோட வேலுக்கு டெய்லி நீங்க அபிஷேகம் பண்ணி நீங்க வழிபட்டு வந்தீங்கன்னா அவ்வளவு நல்லது. இந்த வேல் அபிஷேகம்ன்றது பூச நட்சத்திரத்துக்கு பண்றது மிகப்பெரிய பலம். இது மட்டும் இல்லாம யார் யார் வீட்டுல வேல் வச்சிருக்கீங்களோ தயவு செய்து வேலுக்கு அனுதினமும் ஒரு பால் அபிஷேகம் செஞ்சுட்டு வழிபட்டுவாங்க. கண்டிப்பா அவ்வளோ பவர் அந்த வேலுக்கு. ஏன்னா அந்த வேல் வாங்கறதுக்கு அவர் அவ்வளோ தபஸ் இருந்திருக்காரு பார்வதி கிட்ட வாங்கறதுக்கு. அந்த மாதிரி அந்த வேலுக்கு மிகப்பெரிய பவர் இருக்கு. தயவு செஞ்சு அந்த வேல் வச்சிருக்காங்க, அந்த வேல் வழிபாடு பண்ணுங்க. அதே போல பிரசித்தி பெற்ற தலம் நீங்க போய் வழிபட வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி அருகில் உள்ள விலாங்குளம். அந்த விலாங்குளத்துல அக்ஷயபுரீஸ்வரர் கோயில் இருக்கு. உங்களால முடிந்தா எப்போ டைம் கிடைக்குதோ அந்த டைம்ல போயிட்டு அக்ஷயபுரீஸ்வரர் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி அருகே உள்ள விலாங்குளம் அங்க அக்ஷயபுரீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு அந்த இறைவனை வழிபட்டு வாங்க. உங்களுக்கு ஏற்பட்டிருக்க தடைகள் நீங்கும், நற்பலங்கள் பெருகும், கண்டிப்பா நல்லதே நடக்கும். நம்பிக்கையுடன் செய்து கொண்டு வாருங்கள். அது மட்டுமின்றி சனி பகவானுக்கு நான் சொல்லிட்டேன் நல்லெண்ணெய் தீபம். அதே போல டெய்லி ஒரு நெய் சாதமாவது காக்காக்கு வைங்க. பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க டெய்லி ஒரு நெய் சாதத்தை காக்காக்கு வச்சு வழிபட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ நல்லது. ஏன்னா உங்க நட்சத்திரத்துக்கு அது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு. வேலைக்கிழமையில அதே மாதிரி தான் நான் சொன்னேன், குரு பகவானுக்கு வழிபடுறது. குரு பகவானுக்கு நெய் தீபம் போட்டு வழிபடுங்க. குரு பகவான் தட்சிணாமூர்த்தியை வழிபடலாம். அப்படி இல்லைன்னா உங்க ஆத்மார்த்தமா நீங்க குரு மகாபரிவாரை எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல சீரடி சாய்பாபாவை எடுத்திருந்தாலும் சரி, இல்ல ராகவேந்தர் எடுத்திருந்தாலும் சரி, நீங்க யார குருவா எடுக்கிறீங்களோ அந்த குருவா மனதார அந்த ஒரு வாரத்துல அந்த ஒரு நாள் வேலைக்கிழமையாவது மனதார வழங்கிடுவாங்க. அதே போல அந்த தினத்துல பாத்தீங்கன்னா மஞ்சள் நிற ஆடையோ இல்ல இனிப்புகளோ தானம் செய்யுங்க.
மஞ்சள் நிற ஆடையோ இல்லை இனிப்போ தானம் செய்யுங்க. அது இன்னும் சக்தி வாய்ந்தது. அதே போல உங்க பூச நட்சத்திரத்துக்கான விருட்ச வழிபாடு, எந்த விருட்சத்தை நீங்க வழிபட்டா உங்களுக்கு இன்னும் பலம் பெருகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூச நட்சத்திரத்துக்குரிய விருட்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரச மரம் அல்லது ஆலமரம். இந்த 2 மரத்துல ஏதாவது ஒரு மரம் உங்க அருகாமையில கோவில இருந்ததுன்னா அந்த மரத்தை வலம் வர வேண்டும். ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் வலம் வர வேண்டும். முதல்ல சனி பகவானுக்கு வந்து நல்லெண்ணெயில தீபம் போடுங்க. நல்லெண்ணெயில தீபம் போட்டுட்டு விநாயகர் வழிபாடை முடிச்சுட்டு இந்த அரச மரமோ இல்ல ஆலமரத்தையோ நீங்க ஒரு 9 முறை வலம் வர வேண்டும் ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும். அந்த மாதிரி நீங்க செஞ்சுன்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பலம் பெருகும். உங்களை யார் யார் தோக்கடைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து தோத்து போவாங்க. உங்களுக்கு வாழ்க்கையில கண்டிப்பா வெற்றி பெருகும். நீங்க நம்பிக்கையுடன் செய்து கொண்டு வாருங்கள். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்போம்.